ஸோ அனைவருக்கும் வணக்கம். வாங்க, பேப்பர் 6. இந்த பேப்பர் 6 உங்களுக்கு 20 மினிட்ஸ் தான் கொடுத்துருந்தேன். லாஸ்ட் ஒரு 5 டெஸ்ட் வந்து உங்களுக்கு 25 மினிட்ஸ் கொடுத்துருந்தேன். சரியா? ஏன் அப்படின்னா எடுத்தோன்னே நம்ம வந்து 15 மினிட்ஸில் போக வேண்டாம். ஒரு 5 டெஸ்ட்டாக எழுதிட்டு 20 மினிட்ஸில் போகலாம். இன்னும் ஒரு 5 டெஸ்ட்டு 20 மினிட்ஸில் எடுப்போம். அப்புறம் 10 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 15 மினிட்ஸில் போயிடலாம். இன்னும் ஒரு 5 டெஸ்ட் எழுதும் 14 மினிட்ஸில் கொண்டாந்து நிறுத்திடுவோம். ஓகே, ஏன்னா மைண்ட் செட் அப்போ 14 மினிட்ஸில் போட முடியுங்கிற செட் ஒரு 20 டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்துருச்சு அப்படின்னா உங்களால் இதே அந்த ஆட்டிடியூடோட டயர் 2க்கு போகிறோம். டயர் 2ல உங்களுக்கு எனஃப் டைம். ஒரு மினிட்ஸ்க்கு 1 கொஷின், 1 மினிட்டுக்கு 1 கொஷின், அதாவது 30 மினிட்ஸில் 30 கொஷின். சரியா? ஸோ வாங்க, இந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. தயவுசெய்து டெஸ்ட் எழுதிட்டு டிஸ்கஷன் அட்டன் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பெரிய கேம் சேஞ்சரு ரீசனிங் அண்டு மேத்ஸ் தான். அப்புறம் இன்னொரு விஷயம், கமெண்ட்ஸில் அல்லது இதில் சொல்லுங்கள். இஃப் யூ வாண்ட் ரீசனிங் ஆல்சோ, ரீசனிங்கோ அல்லது கரண்ட் அஃபேர்ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா லைவ் கிளாஸஸ் ஆர் ரெக்கார்டட் கிளாஸ் கூட எடுக்கிறோம். சரியா? வேணும்னா ஜஸ்ட் இன்ஃபார்ம். பை, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கம்பேரிசன் ஜஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, ரெண்டு பக்கம் ரூட் ஸ்கொயர் பண்ணுங்க. இது எக்ஸ் ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னா 3 + 5 8 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் 15 a + b ஹோல் ஸ்கொயர். இது வந்து 10 + 8 ஸ்கொயர் ரூட் 8 இஸ் 8 ரூட் 2 இஸ் 2 2 + 8 இஸ் 10 10 + 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் 16. ஓகே, இது 10 அதிகம், இந்த ரூட்டுக்கு வேலையும் அதிகம். ஆப்வியஸ்லி y இஸ் கிரேட்டர், x இஸ் லெஸ். சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 2 வாங்க. நம்பர் ஆஃப் ரெட் ப்ளூ கிரீன் ப்ளூ மூணுமே ரேஷியோல இருக்கு. ரெட்டு வந்து 20 மார்பிள்ஸ், 30 15 மார்பிள்ஸ் வந்து ப்ளூ. அன்னோன் நம்பர் ஆஃப் கிரீன் மார்பிள்ஸ் ஆடட் டு திஸ். ஓகே, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுங்க, 3xன்னு வச்சுக்கோங்க, அதோட 20 ஆட் பண்றோம். இது எக்ஸ். இப்போ இருக்கிற ரெட் மார்பிளோட வேலை இது வந்து 4. அப்படியே அப்படியே ஒன்லைன்ல போடுங்க. 4x + 15 ÷ 5 = 6x + என்னதான் கண்டுபிடிக்க போறோம், அது வந்து 7. இப்படி போட்டுங்க. மைண்ட்ல தான் போடணும். எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணா 15 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் 16 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். 16 - 15 வந்து 1. சரியா? 4 டைம்ஸ் ஆஃப் 15 இஸ் 100 60. 5 டைம்ஸ் ஆஃப் 20 இஸ் 100. 100 - 60 இஸ் 40. ஸோ x = 40. எக்ஸ் அப்படியே இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. x = 40 240 + n / இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, டைரக்டா போட்டு தான் ஆகணும். கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு அப்படியே இறங்க வேண்டியதான். 240 x = 40 னா 160 + 15 / 5. இது 175. 175 5 ஆல் டிவைட் பண்ணா 35 வரும். 35 × 7 = 3 டைம்ஸ் 7 இஸ் 210. மிச்சம் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 210 35 245. இங்க 245 இங்க எடுத்துருந்தீங்கன்னா 5 இஸ் ஆன்சர். வழியே கிடையாது, டைரக்டா போட்டு தான் ஆகணும். கொஸ்டின் நம்பர் 3, எவாலுவேட் திஸ். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் ஃப்ராக்ஷன் மட்டும் எடுத்துங்க, 1 2. இந்த லாஸ்ட் ஃப்ராக்ஷன் 1/2 1/2ன்னு வச்சுக்கோங்க. மற்ற இந்த 3 நம்பரையும் அப்படியே 4 3 2 இப்படி போட்டுங்க. அதாவது கீழே, அதாவது லோயர்ல 1 and 2 போட்டுங்க. கொஞ்சம் அப்பர்ல சைடில் 4 3 2 அப்படி லைனாக போட்டுக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இதை மல்டிபிள் பண்ணுங்க, இதை ஆட் பண்ணுங்க. எவ்வளோ வந்ததுன்னு பாருங்க. 2 × 4 8 8 + 1 இஸ் 9. 9 இங்கே போட்டுங்க, நடுவில் போட்டு, அதாவது 4க்கு 3க்கு நடுவில் போடுங்க. அதே தான் இங்கே வந்து மல்டிபிள் பண்ணுங்க, இதை ஆட் பண்ணுங்க. 27 27 + 2 இஸ் 29. அதே மாதிரி இதை மல்டிபிள் பண்ணுங்க, இதை ஆட் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணால் 58 58 + 9 இஸ் 67. ஓகே, இப்போ இதுதான் வந்து நியூமரேட்டர், இதுதான் டினாமினேட்டர். அவ்வளோதான் ஆன்சர். திஸ் சிம்பிள், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் 2 செகண்ட்ல. இந்த ஷார்ட்கட்டு. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ஒரு 10 கொஸ்டினாக டிஸ்கஸ் பண்ணுறேன். சரியா? இந்த மாதிரி நாட் ஓன்லி திஸ், உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த கொஸ்டினில் ஒரு few sums போடுங்கன்னு சொன்னீங்கன்னா I'll help you. Question number 4 வாங்க. A and B entered into a partnership. A invests 40,000 9 months. B invests 60 months. 12 months. A is working partner receives 10% on the total salary. Okay, total salary அது வந்து 10% கிடைக்குதுன்னா 5,000 rupees கிடைச்சிரும். 10% of 50,000 is 5,000. இப்போ நீ எக்ஸ்ட்ரா ஒன்று கிடைக்கும் போது மிச்சம் இருக்குது 90%. 90% ஆஃப் 50,000 வந்து 45,000. 45,000 கையில் இருக்கு. ஓகே, இதுல இவனோட ரேஷியோக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்க போறாங்க. 40 × 9 போட்டுங்க. ஏன்னா 1000 அப்படியே மைண்ட்ல, ஏன்னா ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போறோம். மைண்ட்லேயே வந்து டிவைட் பண்ணி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் எழுதிட்டு இருக்காதீங்க. 60 × 12. அதே மாதிரி
இங்க ஒரு 3 இருக்கு, இதுல 3 இருக்கு, இதுல ஒரு 3 இருக்கு, இதுல ஒரு 3 இருக்கு. கட் பண்ணீங்கன்னா இங்க 4 வரும், இது கட் பண்ணீங்கன்னா 20 வரும். சரியா? இப்போ 40 திஸ் கேன்சல், இங்க 9 கேன்சல். 2 into 40 வந்து 80, இங்க 40. 40:80 is 1:2 ரேஷியோல பிரிச்சுப்பாங்க. இவனுக்கு வந்து 1 out of 3. ஏன்னா 1:1/3. அதாவது ஏக்கு தான் கேட்குறாங்க. கேன்சல் 30. 30 into 50 is 5,000. சாரி 15,000. 15,000 ஆல்ரெடி 5,000 இருக்கு. 15 plus 5,000 is 20,000. இதெல்லாம் அப்படிங்க போட்டு போயிட்டே இருக்கணும். சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு அந்த ஃப்ளோலயே, அதாவது கொஸ்டின் நம்ம வந்து ஸ்கூல் டேஸ் வந்து படிச்ச பெரிய விஷயம் என்னன்னா, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கூல் பையன், ஒரு 7th 8th பையன் ஸ்டூடெண்ட் சால்வ் பண்ணுவான். ஓகே, அவன் என்ன பண்ணுவான்னா கிவன் டேட்டா எடுத்து எழுதுவான். அதுக்கப்புறம் இவன் என்ன கொடுத்துருக்கான், ஏ என்ன பண்ணியிருக்கான், பி என்ன பண்ணியிருக்கான், இது எல்லாம் பண்ணுவான். சரியா? இதெல்லாம் வந்து கொஸ்டின் என்னமோ ஆர்டினரி கொஸ்டின் தான், நீங்க தான் எக்ஸ்ட்ராடினரியா சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ அதனால தான் மைண்ட்ல போடுங்க, அவன் போடுற மாதிரியே போடாதீங்க. 7th பையன் ஆட்டிடியூட் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. கொஸ்டினும் அதே லெவல் தான். ஓகே, 7th to 8th லெவல் தான், பட் சால்வ் இட் இன் எக்ஸ்ட்ராடினரி வே. ஓகே, கொஸ்டின் நம்பர் 5 வாங்க. A and B contribute business in the 3:5. They earn profit 64,000. A working partner receives 10%. இதில் ஒர்க்கிங் பார்ட்னர் ஏ வந்து 10% வாங்கிருக்கா, 6,400 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பான். ஃபைன். ப்ளஸ் 3:5 ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. 3 out of 8 into 64,000ல் 90% தான் இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 64ல் 90% தான் இருக்கு. இது கேன்சல் பண்ண 8, 72 into 3 6, 216. அது வந்து 64 ஆட் பண்ணீங்கன்னா 228. சிம்பிள். Got it? ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க, லாஸ்ட் 2 டிஜிட் தான் வரப்போகுது இங்க அப்படின்னு போட்டீங்கன்னா எழுதிட்டு. கொஸ்டின் நம்பர் 6. 75 எம்ப்ளாயிஸ், ஆவரேஜ் ஆஃப் மந்த்லி சேல்ஸ் 1.8 lakhs. மொத்தமாக 75 எம்ப்ளாயிஸ், அதில் 1.8 lakhs தான். 30 எம்ப்ளாயிஸ் ஜூனியர்ஸ் 1.2 lakhs வாங்கியிருக்காங்க. 1.8 lakhs டோட்டல் ஆவரேஜ்னு வச்சுக்கோங்க. 1.8 lakhs டோட்டல் ஆவரேஜ். இதில் 12 பேர் 30 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1.2 lakhs ஆவரேஜ் தான். அப்போ இவங்க எவ்வளோ கம்மியாக இருக்காங்க? 0.6 கம்மியாக இருக்காங்க. ஓகே, மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க? 45 பேர் இருக்காங்க. ஆனால் மொத்தம் 75 பேர். அதில் 30 பேர் இங்கன்னா மிச்சம் 75 பேர் இங்கே. இவங்க ஆவரேஜ் எவ்வளோன்னு தெரியாது. லெட்ஸ் டேக் எக்ஸ். அதாவது இவங்களோட எக்ஸ்ட்ரா, இவங்க 0.6 வந்தது இல்லை, அதே மாதிரி இவங்க வந்து கம்மியாக வந்ததில்லை, இவங்க அதிகமாக வந்திருக்கான்னு வச்சுங்க. அதாவது 1.8 அதிகமாக வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுங்க, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 30 into இவன் குறைஞ்ச 0.6 ஈக்குவல் டு 45 into இந்த இடத்துல எத்தனை வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கான்னு வச்சுங்க. அதாவது இதோட எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறது இது. அதாவது ஒரு சைடு குறைஞ்சிருக்கும், இன்னொரு சைடு அதிகமாக இருக்கும். 1.8 lakhsல ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருங்க. கொஞ்சம் பேர் 30 பேர் வந்து 1.2, அதாவது ஆவரேஜோட கம்மி. கண்டிப்பாக மிச்சம் இருக்க 45 பேர் ஆவரேஜோட அதிகமாக தான் இருப்பாங்க. எவ்வளோ அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்துங்க. கம்மியாக இருக்கவங்க ஒரு சைடு, அதிகமாக இருக்கவங்க இன்னொரு சைடு போட்டுருங்க. அவ்வளோதான். இதை அப்படியே சால்வ் பண்ணுங்க. என்னன்னு போட்டு சால்வ் பண்ணுங்க. 30 15 எவ்வளோ ஆச்சு? 8. இதில் ரெண்டு பக்கம் இதாக போட்டிங்கன்னா 3 into 6 மட்டும் இருக்கும். 45 n. சரியா? இதில் ஒரு 3, இதில் ஒரு 3 போயிடுச்சுன்னா இங்கே வந்து 9 போயிடும். 5, தட் இஸ் 2.5 மட்டும்தான் இருக்கு. சாரி, just a minute. Two times of 15, 3 times of 15. Okay. 3 cancel பண்ணா 0.2. 2 into 2, 0.4. சரி, இங்க 0.4 எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. 1.2 plus 0.4 is 2.2. சிம்பிளான கொஸ்டின் தான். ரொம்ப சிம்பிள் ஷார்ட்கட் தான் இது. சரியா? இன்னொரு டைம் பாருங்க, will get it. ஓகே, ஒரு சைடு வந்து கம்மி, இன்னொரு சைடு அதிகம் போட்டு. Question number 7. The price of petrol increased by 5%. Okay, before the hike 82 per liter, right? The man travels 3045 kilometer and his car gives mileage is 15 kilometer per hour. அப்போ 15 கிலோமீட்டர் பர் ஹவரில் போனான்னா இவ்வளோ கிலோமீட்டர் எத்தனை லிட்டர் யூஸ் பண்ணியிருப்பானா 30 டிவைட். சம்டைம் அந்த வேர்ட்லாம் பர் லிட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காதவர் என்ன கண்டுபிடிக்கணும் கூட தெரியாமல் போயிடும். சரியா? கொஸ்டின் ரீஸ் இது பண்ணும்போது பர் லிட்டர், அப்போ 15 டிவைட் பை லிட்டர் போட்டிங்கன்னா லிட்டர் மேலே வந்துடும். இதையும் டிவைட் பண்ணால் எத்தனை லிட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தான்னு கிடைச்சிரும். 30/15 வந்து 2. இந்த இடத்துல பெரிய தப்பு பண்ணுறது என்னன்னா 45 பார்த்தோன்னே 3 போட்டுறாதீங்க.
ராங். 45ல 4 ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 4 வந்து 15 டிவைட் ஆகாது, அதனால 0. ஓகே, இதெல்லாம் சிம்பிள் மிஸ்டேக் தான், சிம்பிள் சில்லி மிஸ்டேக் தான், பெரிய இம்பாக்ட் கொடுத்துட்றோம். சரியா? 203 லிட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தான் ஏர்லியரா. ஃபைன். இப்போ என்ன பண்ண போறான்னா, வாட் இஸ் தி இன்க்ரீஸ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் தி டியூ டு திஸ் ஹைட். ஓகே, 203 லிட்டரு இப்போ வந்து 82 ரூபாய்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 5% இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? இது போட்டிங்கன்னா வில் கெட் இட். இது வந்து 120 410 5% தான் இன்க்ரீஸ் ஆகுது. இன்ட்டு 203 டிவைட் பை 100 ஒரு பாயிண்ட், ஏன்னா அப்ராக்சிமேட் தான் கேட்குறான். ஸோ இன்ட்டு 41 மட்டும் போடுங்க இப்போ. ஓகே, 41ல் ஒரு 0 போச்சு. 41னா 203, this is 12, 8, 8, 3, 2, this 832 point something. Answer this. இப்போ கொஸ்டின் நம்பர், கொஸ்டின் பார்க்க தான் பெருசா இருக்கும். இந்த இடத்துல வந்து மெயினாக இந்த ஈக்குவேஷன் போட்டுட்டு டைரக்டா என்ன கேட்குறாங்க ரியாக்ட் பண்றது கண்டிப்பா 10 to 15 செகண்ட் மேலே ஆகும், 20 செகண்ட் ஆகும். சம்டைம் ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு 1 மினிட் கூட ஆகிடும். கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகே, நான் அதனால தான் என்ன சொல்றேன்னா, என்னென்ன மாடல் ஆஃப் கொஷின் இருக்கோ எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இது வந்து பர்சன்டேஜ் ஹைட் கொஷின் இருக்கு அப்படின்னா, இந்த மாடலில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் பார்த்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின் நம்பர் 8 அப்போனா தான் உடனே போய் ரியாக்ட் பண்ண முடியும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 8 வாங்க. கம்பெனி பிளேஸ்ட் இன் ஆர்டிகல் 20 ஆர்டர் ஃபார் 20 ஹை அண்ட் லேப்டாப்ஸ் சம் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் லேப்டாப். ஓகே, 20 வந்து ஹை அண்டு, கொஞ்சம் ஸ்டாண்டர்டு. ஹை அண்ட் வந்து 5 times ஆஃப் திஸ். ஹை அண்ட் வந்து ஸ்டாண்டர்டு ஹை, ஹையோட விலை வந்து எக்ஸ் ருபீஸ்ன்னு வச்சுங்க. இது வந்து 5x வச்சுக்கோங்க. ஓகே, டியூ டு த மிஸ்டேக் லேப்டாப்பு இன்டர்சேஞ்ச் த டெலிவரி. ஓகே, அப்போ இது ப்ரைஸ் தான். இது இதில் 20 வாங்கியிருக்கான், இதில் n வாங்கியிருக்கான். ஒரிஜினல் எவ்வளோ வாங்கியிருப்பான்? 20 × 5x ப்ளஸ் n × x. இதுதான் ஒரிஜினலாக வாங்கின விலை. ஒரிஜினல் வாங்கின விலையை மாற்றி விட்டதுனால விலை வந்து 80% இன்க்ரீஸ் ஆயிடுச்சான். அப்போ இது ஒரிஜினல் விலையோட 180% போட்டுங்க. 180 80% இன்க்ரீஸ். இந்த விலை ஒரிஜினல் விலை, ஒரிஜினல் விலையோட 80% இன்க்ரீஸ். சரி, இப்போ வளர்ந்த மிஸ்டேக் என்னன்னா, இங்கே இதை மல்டிபிள் பண்ணால் இதை இங்கே மல்டிபிள் பண்ணால் n × 5x போயிடுச்சு, ப்ளஸ் 20 × x போயிடுச்சு. இதுதான் இப்போ உள்ள வேல்யூ. ஓகே, எல்லாத்துலேயும் x காமன் அடிச்சுட்ருங்க. கேன்சல் கேன்சல் கேன்சல். இங்கே வந்து 20 + 5n, இங்கே வந்து எவ்வளோ? 100 + n. கேன்சல். ஓகே, இங்கே வந்து 18/10. இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா 18 × 10 × 20 200. 18 × 100 1800. 200 இங்கே எடுத்ததுன்னா 1600 ஆகும். அப்படிதான் பார்க்கணும். 18n, இது 15n, 32n. சரியா? 32 கேன்சல் 2 times of this 100. n = 50. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் லேப்டாப் 50. என்ன கேட்குறான்? ஹை எண்டுக்கும் ஸ்டாண்டர்டுக்கும். அப்போ 20:50 2:5. சிம்பிள். பார்க்க பெருசாக தான் இருக்கு. கேன் பி டன். ஓகேவா? கண்டிப்பாக முடியும். ஓகே, பட் உங்களுக்கு வந்து முடியாது அல்லது ஒரு மாதிரி இது ஹோப்லெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, தயவு செய்து 25 கொஷின் பார்த்துட்டு அப்புறமேட்டு இந்த கொஷின் தொடுங்க. நடுவுலேயே தொட்டுட்டீங்கன்னா ஒரு 4-5 4 கொஷின் உண்டான கொஷினை இதே சாப்பிட்டுடும். பின்னாடி ஒரு 4 to 5 கொஷின் பார்க்காமலே வந்துடுங்க. அது மேபி ஈஸியாக கூட இருந்துக்கலாம். சரியா? ஈஸியாக கூட இருக்கலாம், கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். அதனால ரிவர்ஸில் கூட சம்டைம் போவாங்க. நான் எதுவுமே சஜஸ்ட் பண்ணல. உங்களுக்கு டெசிஷன் எடுக்க முடியல, பெருசாக தெரியுதுன்னா ஹோல்டு பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் பின்னாடி போயிட்டு வாங்க. பின்னாடி போயிட்டு வந்துருங்க. சரியா? அதே மாதிரி இன்னொன்று அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க இந்த வருஷத்தை. ஸ்டாண்டர்டு என்னது செக்ஷன் டைம் வந்ததுனால கட் ஆஃப் குறையும் அப்படிலாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. சரியா? என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால உங்கள் ஸ்டாண்டர்ட்லேயே எப்பயுமே இருங்க. எப்பொழுதுமே ஹை ஸ்டாண்டர்ட்லேயே வைங்க ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏஐவுக்கு இந்த வருஷம் பெரிய ஒரு
பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால கட் ஆஃப் அதிகமாக தான் வரும் ஏவுக்கு வந்ததுனால. அதனால மைண்டை ஏவுக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. கொஸ்டின் ஆஃப் 9. The compound interest on 8,000 12% per annum, 3 years, 4 months compounded annually. வழியே கிடையாது, இதுக்கு இது போட்டு தான் ஆகணும். 8,000 into 112 by 100 into 112 by 100 into 112 by 100. 3 வருஷம் முடிஞ்சிச்சு. into 4 monthsக்கு என்ன பண்ணா 4 by 12 into இந்த பர்சன்டேஜ் எடுத்துக்கங்க 12 by 100. இதுதான் நியூ பர்சன்டேஜ் ஃபார் அந்த 4 months. 4 by 12 ஏன் போடுறோம்? மொத்தமா வருஷத்துல 12 மாசம் தான் இருக்கு. ஓகே, 3 months இருந்தா 3 by 12 போட்டிருப்பேன். 8 monthsனா 8 by 12 போட்டிருப்பேன். இன்டூ இந்த பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ணுங்க, கேன்சல் பண்ணினா திஸ் இஸ் 4%. 4%னா 104 by 100. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு அப்புறமேட்டு 8,000 சப்ராக்ட் பண்ணணும். ஏன் 8,000 சப்ராக்ட் பண்ணணும்? 8,000 தான் நான் போட்டேன், மிச்சம் வரும்போது இது. சரியா? வேற வழியே இல்லை, மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். வேணா இது ரெண்டையும் ஈஸியாக மல்டிபிள் பண்ணிடலாம். எப்படி? 1 2 5 44. இது ஷார்ட்கட் இருக்கு, மல்டிபிள் பண்ணீங்க. 112 மல்டிபிள் பண்ணா 2 times 8 8 2 times of 120 is 250. 1 4 4 5 2 1. ஓகே, இன்னொன்று 4 4 5 2 1. this 28 9 4 carries 1 0 4 140. this. ஓகே, இதை மறுபடியும் 104 மல்டிபிள் பண்ணோம். கேர்ஃபுல், 104 கீழே வந்து 1 2 3 4 8 0 பண்ணோம். சரியா? 4 6 12 carries 32 carries 3 2 4 8 8 plus 1 is carries 1 36 37 carries 3 19. okay, 4 14s are 56 0 8 2 9 4 0 4. this. எப்படி இருந்தாலும் 8 டிஜிட் பார்க்க போறோம். ரெண்டு எல்லாம் ஆட் பண்ண எவ்வளோ வந்தது? 1 2 5 1 5 1 1 1 6 4. this. ஓகே, இதில் வந்து 2 0 3 0 கட்டு. எப்படி இருந்தாலும் இங்கே வந்து 5 0 வைக்கணும். 2 4 5 இங்கே வச்சுக்கங்க. இன்ட்டு 8 போட போகிறோம். 8 போடும்போது இங்கே எப்படி இருந்தாலும் 8க்கு 1 கேரி தான் வரப்போகுது. எப்படி மல்டிபிள் பண்ணால் இந்த இடத்துல ஒரு கேரி தான் வரப்போகுது. அதனால டைரெக்டாக இந்த இடத்துல இருந்து மல்டிபிள் பண்ணுங்க, ஃபுல்லாக மல்டிபிள் பண்ண வேண்டாம். கேரி 1 தான் வரப்போகுது. ஸோ அதனால இந்த இருக்க டிஜிட்லாம் விட்டுட்டு இங்கேருந்து மல்டிபிள் பண்ணுங்க. 8 plus 1 is 9 48 carries 1 4 8s are 56 so 32 32 plus 4 is 36 carries 3 3 11. ஸோ 11,689 வருது அப்ராக்சிமேட்லி. இது வந்து 8,000 கழிச்சிங்கன்னா இதுதான் வரும். சரியா? மல்டிபிள் பண்ணிடலாம், மல்டிபிள் கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு மல்டிபிளுக்கு மட்டுமே 30 செகண்ட் ஆகும் மினிமம். பண்ணலாம், ஏன்னா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, வேற வேற எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான், மல்டிபிள் தான் பண்ணி ஆகணும், ஒரு வழியே கிடையாது. நம்பர் ஈஸியாக இருக்கனால நீங்கள் வந்து மாதம் மாதம் எடுத்துகிட்டு போடுறேன் 12% 960 rupees ஃபார் ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர் 960 plus 960 times of 12%. ஒரு 2 வருஷமா வந்து இதை வேலையை பண்ணலாம். 3 வருஷம் இருக்குது, அதுக்கப்புறம் 4 மாதம் வேறு இருக்குது. ஸோ இதெல்லாம் கேரி அவுட் பண்ணுறது வந்து அதுக்கு பெரிய நம்பராக இருக்கும். அதுக்கு பெட்டர் 112 மல்டிபிள் பண்ணுறது ஈஸி, 104 ஈஸி தான். ஸோ அதனால் அது பண்ணுங்க, பட் விடாதீங்க, எண்டில் போடுங்க, எடுத்துனே போட்டுற வேண்டாம் அந்த மாதிரி கொஸ்டின்லாம். கொஸ்டின் நம்பர் 10 வாங்க. ஷாப் ஓனர் பைஸ் 3 kind of candles. ரெட் ப்ளூ கிரீனு. ரெட் கேண்டில்ஸ் ஆர் பர்ச்சேஸ் 3 for 15. அப்போ ஒரு கேண்டில் வந்து ரெட்டில் வந்து 5 ரூபாய், 3 15னா 1 5 ரூபாய். இது வந்து 4 18னா 4.5. இது இன்னொன்று வந்து 5 22 அப்படின்னா 22 by 4 4.4. இதெல்லாம் வாங்கினா. ஓகே, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். இதுலேருந்து 1 எடுக்கிறாங்க, 1:2 எடுக்கிறாங்க. இதுலேருந்து 1 எடுக்கிறாங்க 5, இதுலேருந்து 2 எடுக்கிறாங்க, அது 1 எடுக்கிறாங்க 1, இதுலேருந்து 2 எடுக்கிறாங்க 8.8. மிக்ஸ் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வந்தது? திஸ் ப்ளஸ் திஸ் ஆட் பண்ணால் 3 carries 1 18. இது எத்தனை கேண்டில் இருக்குன்னா இதில் 1 இதில் ஒரு 1 இதில் 2 மொத்தம் 4 இருக்குது. 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 14 by this 4 carries 23ல் 5 மிச்சம் 30ல் 7 5.75. அவ்வளோ
என்னது அவ்வளோ வந்து காஸ்ட் ப்ரைஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் 2/10 தான். அப்போ ஒரு காஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 5 ரூபாய். ஸோ 5 ரூபாய்க்கு விற்கிறான், 4 ரூபாய் 57 புள்ளிக்கு வாங்குறான். ஸோ ஆப்வியஸ்லி ஹீஸ் கெட்டிங் ப்ராஃபிட் எய்தர் திஸ் ஆர் திஸ். ஓகே, இதில் ப்ராஃபிட் 10% அப்படின்னா எவ்வளோ வந்தது? சும்மா இதில் ப்ராஃபிட் 10% வந்ததுன்னா இன்னொரு 0.4 ஆட் ஆயிருக்கும். ஓகே, 0.4 ஆட் ஆயிருந்ததுன்னா அப்ராக்சிமேட்லி 10 தான் வரப்போகுது. சரி வாங்க எக்ஸாக்டாக பார்ப்போம். இதுலேருந்து செப்பரேட் பண்ணால் 0.425 கரெக்ட், அவுட் ஆஃப் 4.575. காட் இட். மேலே இங்கேயும் 10 மல்டிபிள் பண்ணால் 425 4575 கரெக்டா. இதனுடைய 10% எவ்வளோ? 475. அதோட கம்மியாக தான் இருக்கு, அதனால 9% தான் இருக்க முடியும். இதுதான் ஆன்சர், அப்ராக்சிமேட் ஆன்சர் போடலாம். கீழே இருக்கிறது 10% மேலே இருக்கான்னு பாருங்க, இல்லை. ஸோ அதனால ஆப்வியஸ்லி 9 something தான் இருக்கு, அதோட கம்மியாக தான் இருக்கு. தென் யூ கேன் எப்படி இருந்தாலும் ப்ராஃபிட் வருதுங்க முடிவு பண்ணிடணும். 2 ஆன்சர்ல முடிச்சு சரியா. அந்த ஒரு சின்ன ஷார்ட்கட் தான் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 11, ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இஸ் 7:5. பாருங்க, கொஸ்டின் நம்பர் 8, 9, 10 மூணுமே வச்சு செய்யறது, மூணுமே கால்குலேஷன் அதிகம் தான். அப்ப பின்னாடி எங்கேயோ இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு விஷயம் சொல்லிட்டா உங்களுக்கு ஒரு பெரிய சின்ன ஒரு இது சொல்ற சீக்ரெட்டு, முதல்ல ஒரு 10 நிமிஷம் இருக்கு பாத்தீங்களா, 10 நிமிஷத்துல ஒரு 15 கொஸ்டினை தாண்டிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நீங்க அது 15 கொஸ்டின் சேஃபஸ்ட் சைடு. 10 நிமிஷத்துல முடிச்சிருங்க. அப்போ 10 நிமிஷத்துல எதெல்லாம் 15 கொஸ்டின்ல அடிக்க முடியுமோ அதை மட்டும் சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மிச்சம் 5 நிமிஷத்துல உங்களால 10 கொஸ்டின் போட முடிஞ்சாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் போட முடிஞ்சாலும் சரி. ஏன்னா கிராஸ் த பார்டர், அதுதான் முக்கியம். ஓகேவா? 10 நிமிஷத்துக்கு மேல உங்களோட 15 கொஸ்டின் டார்கெட்ல வச்சுக்கூடாது. ஏன்னா இண்டிவிஜுவல் செக்ஷனல் கட் ஆஃப் வந்துச்சு அப்படின்னா 15ல வராது கட் ஆஃப், கண்டிப்பா கம்மியா தான் வரும். அப்ப நீங்க கட் ஆஃப் வந்து நீங்க 10 நிமிஷத்துலயே தாண்டிடணும். பாத்துக்கங்க. கொஸ்டின் நம்பர் 11, the ratio of boys and girls 7:5, 10 more girls join. ஓகே, அதே ரேஷியோ தான் பாய்ஸ் 7:5 இருக்காங்க, இது வந்து 7:6 ஆகுது. அப்ப இது 7x இருக்குல்ல, இது 5x இருக்கு. அதே தான் மாறுது அப்படின்னா இந்த எக்ஸ் வேல்யூ இந்த வேல்யூ தான் இருக்க முடியும். ஏன்னா பாய்ஸ் ஒரு சேஞ்சும் கிடையாது, அதே வேல்யூ தான் இருக்கு. எக்ஸ் வேல்யூ அதுதான் இருக்கும்போது 27 டைம்ஸ் ஆஃப் 20, 5 டைம்ஸ் ஆஃப் 20 என்ன கேட்குறான்? டோட்டல் நம்பர்ஸ் 7 + 5 என்ன எவ்வளோ? 12x. 12 டைம்ஸ் ஆஃப் 20, அதான் ஆன்சர். எக்ஸ் பதில் 20, ஆன்சர்ஸ் 240. சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 12, ABC can capable of doing job 30, 45, 90. இதுக்கு மூணுக்கும் ஒரு எல்சிஎம் எடுத்து நம்பர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 90 is the unit. 90 யூனிட். மூணுக்கும் எல்சிஎம் இஸ் 90. ஏங்கிறவன் 30 நாள்ல முடிக்கிறான். 30 நாள் 90 யூனிட் பண்ணானா ஒரு நாளைக்கு 3 யூனிட் பண்ணுவான். பிங்கிறவன் 45 டேஸ்ல 90 யூனிட் முடிக்கிறான், அப்போ ஒரு நாளைக்கு 2 யூனிட் பண்ணுவான். சிங்கிறவன் 90 டேஸ்ல 90 யூனிட் பண்றான், அப்போ ஒரு நாளைக்கு 1 யூனிட் தான் பண்றான். சரி, ஏ ஒர்க்ஸ் எவ்ரி டே, பி அண்ட் சி ஜாயின்ஸ் எவ்ரி 5th டே. ஃபர்ஸ்ட் டே ஏ பண்றான், செகண்ட் டே ஏ பண்றான், தேர்ட் டே ஏ பண்றான், ஃபோர்த் டே ஏ பண்றான், 5th டே ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் சேர்ந்தனா 6 யூனிட் பண்றாங்க. இதுதான் ஒரு 1 வீக்குக்கான, சாரி 5 டேஸ்க்கான அவங்க ஒர்க் பண்ணன யூனிட். இது எவ்வளவு வந்தது? 6 6 6, டோட்டல் 18 யூனிட்ஸ் முடிச்சிருக்காங்க. மொத்தம் 5 டேஸ் ஆயிருக்கு. நம்ம பண்ண வேண்டியது 90 பண்றதுக்கு என்ன ஆகும்? ஜஸ்ட் 5 ஆல மல்டிபிள் பண்ணுங்க, யூ வில் கெட் 25 டேஸ் ஆகும் கம்ப்ளீட் பண்றதுக்கு. கரெக்ட்? 18 5 டேஸ் ஆகுதுன்னா 90க்கு 25 டேஸ். கொஸ்டின் நம்பர் 13 வாங்க. 100 liter of solution acid and water 3:2. Some quantity of solution is removed and replaced with pure acid. Okay, 90 100 லிட்டர்ல அதுல இருந்து ஒரு சம் குவான்டிட்டியும் ரிமூவ் பண்றாங்க. n குவான்டிட்டி ரிமூவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்பதான் இருக்கிறது குவான்டிட்டி ஆஃப் திஸ். இதுல வந்து ஆசிட் தான் ஃபர்ஸ்ட். ஆசிட் எவ்வளவு இருக்கும்? 3 out of 5 ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம். ஓகே, இப்போ ரீப்ளேஸ் வித் பியூர் ஆசிட் தான். அப்ப ஆசிட் n லிட்டர் ஆட் பண்ணிருக்காங்க. கீழே 100 மைனஸ் தான் மிச்சம் இருக்குது. அதுல வந்து இருக்கிற வாட்டரோட குவான்டிட்டி 2 out of 5. பிளஸ் எல்லாம் இது கிடையாது, வாட்டர்லாம் ஆட் பண்ணல. இந்த ரேஷியோ 7/3 ஆகும். ஓகே, நான் இங்க மல்டிபிள் பண்ணா 5n வரும், ஒரு 5 கேன்சல் ஆயிடும். இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணுங்க, 300 மைனஸ் 3n, இங்க 5n இருக்கு, பிளஸ் 2n ஆயிடும். கரெக்ட்? இங்க உள்ள மல்டிபிள் பண்ணுங்க, 200 மைனஸ் 2n ஈக்குவல் டு 7/3. ஏன்னா இந்த 5 கேன்சல் ஆயிடும்.
Got it? இப்போ 3 times of this is 900, 2 times of 14 is this 4400, this is 500. 3 times of 2 is 6, this is 14, minus 14 இங்க வந்தா plus 14 ஆயிருக்கும். 14 plus 6 is 20n. So cancel பண்ணா 25 liters. Simple. எல்லாம் மைண்ட்ல போடுங்க, ஃபுல்லாலாம் எடுத்து எழுதி வச்சு ஸ்கூல் பை மாதிரி பண்ண வேண்டாம். இங்க இருந்தா 5n போயிடுச்சுன்னா மேல கீழே 5 இருக்கும், இந்த 5 கேன்சல் ஆயிடும். இங்க பிளஸ் 5n உங்க மல்டிபிள் பண்ணா மைனஸ் 3n, 5n minus 3n you will have 2n தான், plus 2n. 3 into 100 is 300, மேல கீழே வந்து 2 into 100 minus 2n. இப்போ இதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணக்கூடாது. 3 into 100 is 300 is 900, 2 into 7 is 1400, 1400 minus 900 is 600, and 500 keep it in the side. இங்க வந்து 3 times of 2n is 6n, minus 14n இந்த பக்கம் plus ஆயிடும். 14 plus 6 is 20. இப்படிதான் போடணும். Question number 14 வாங்க. The ratio of the efficiency of two workers P and Q 5:2. efficiency கொடுத்திருக்காங்க, days கொடுத்திருக்காங்க. efficiency days indirectly proportional. இது efficiency ratioனா days ratio அப்படியே உல்டாவா வந்துடும். 5:2 பதிலா 2:5 ஆயிடும். இவன் 12 நாள்ல முடிக்கிறானா, இவன் எத்தனை நாள்ல முடிக்கிறான்னு கேட்கறாங்க. 2 becomes 12னா 5 becomes what? 30. 6 ஆல மல்டிபிள் பண்ணா வரப்போகுது. Answer is this. பாருங்க, அந்த கொஸ்டின் லாக் ஆயிருந்து இந்த மாதிரி கொஸ்டின் மிஸ் பண்ணிருப்பீங்க. Fine. Question number 15. A car starts from P circular track, SUV start, which is 600 meters ahead of the T motion. Car speed is 15 meters per second. SUV speed is 10 meters per second. Circumference of the track is 1.5. How much distance will they travel the first to overtake? இந்த இடத்துல ஓவர்டேக் பண்ண போறோம். சரியா? இப்படி இருந்து ஓவர்டேக் பண்ணிட்டே இருக்க போறோம். சுத்தி 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 வந்து எந்த இடத்துல ஓவர்டேக் பண்ண போறோம். இது ஓவர்டேக் பண்ணும்போது சர்க்கம்ஃபரன்ஸ் தேவையே கிடையாது, தேவையில்லாத டேட். ஓகே, ஓவர்டேக் பண்ணதுக்கு என்னன்னா இனிஷியல் கேப் என்ன, இனிஷியல் அதாவது 2 பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேத்துக்குள்ள கேப் என்ன, இனிஷியல் டிஸ்டன்ஸ். அப்படி டிவைட் பை சேம் டைரக்ஷனான்னு பாருங்க. ஓவர்டேக்னா சேம் டைரக்ஷனாக தான் இருக்க முடியும். பின்னாடி போய் ஒருத்தர் முன்னாடி போனதை ஓவர்டேக் பண்றாங்க. சரியா? இதுதான் வந்து டைம் டேக்கன் டு ஓவர்டேக். இந்த இடத்துல சர்க்கம்ஃபரன்ஸுக்கு வேலையே கிடையாது. இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணும்போது சர்க்கம்ஃபரன்ஸ் தேவையில்லைன்னு ஒரு ஐடியா வரணும். சரியா? இனிஷியல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 600 மீட்டர் இருக்கும், 600 மீட்டர். இவன் எவ்வளோ? 15 மீட்டர் பர் செகண்ட். பின்னாடி ஓடுறவன், முன்னாடி ஓடுறவன் 15, பின்னாடி ஓடுறவன் 10. சாரி, உல்டா சொல்லிட்டேன். முன்னாடி ஓடுறவன் 10, பின்னாடி ஓடுறவன் 15. பின்னாடி ஓடுற ஸ்பீட் அதிகமாக தான் அவனால சேஸே பண்ண முடியும். 15 minus 10 வந்து 5 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, கேன்சல் பண்ணீங்கன்னா 120 செகண்ட்ஸ் வருது. 120 செகண்ட்ஸ் அப்படிங்கும்போது அவனுடைய டைம், அதாவது பின்னாடி ஓடி கேட்ச் பண்றவனுடைய டைம் வந்து 120 செகண்ட்ஸ் ஓடுறான். ஓகே, அவனோட ஸ்பீட் எவ்வளோ? 15. ஸோ 15 மீட்டர் பர் செகண்ட் 120க்கு ஓடினான்னா அவன் வந்து 1800 மீட்டர் ஓடுவான். 1800 மீட்டர் கழிச்சு தான் அவனை கேட்ச் பண்ணுவான்னு அர்த்தம். சரியா? டைம் கண்டுபிடிச்சி ஸ்பீட் இன்டு டைம் யூ வில் ஹேவ் டிஸ்டன்ஸ், கொஸ்டின் டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த இடத்துல சர்க்குலர் பார்த்தா இருந்தாலும் என்ன, லீனியர் பார்த்தா இருந்தானே, எல்லாம் ஒரே கதை தான். இனிஷியல் டிஸ்டன்ஸ் பை S1 - S2. சர்க்குலர் பார்த்து எங்கே வருங்கிறது, அவன் எப்போ எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ இதில் டச் பண்ணுவான் அப்படின்னா மட்டும் தான் சர்க்குலர் பார்த்து. Question number 16. A circular path having 14 meters radius, 1.5 meter width built around it. What is the approximate of the path? இப்படி இருக்கு. width வந்து 15 மீட்டர் இருக்கு. இங்க இருந்து இங்க 14, இங்க இருந்து இங்க 1.5. இது வந்து 14 ஃபுல்லா, இப்போ 15.5 உள்ளுக்குள்ள வந்து 14. ஓகே, ஸோ இந்த ஏரியா கேட்குறான். இந்த ஏரியாங்கிறது πr² இன்டூ r1² - r2². அவ்வளோதான். பைங்கிறது 20/7, r1 எவ்வளோ? திஸ் இஸ் 15.5 ஸ்கொயர் மைனஸ் 14². ஓகே, ஒன்றும் இல்லை, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 22/7. இது a² - b² யூஸ் பண்ணுங்க. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 29.5 இன்டூ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண 1.5. சிம்பிள். ஓகே, 2 எடுத்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 வரும். இது வந்து 30 59/2ன்னு போடலாம். ஸோ 11/7 போடுங்க, 59 போடுங்க.
இது வந்து 3/2 போட்டுங்க. ஈஸி. ஓகே. 3 times of 59 எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 3 times of 59, 3 times 60 is 180. இது 177. ஓகே. 177 into 11 divide by 14. ஓகே. 177 7 7 4 9 this. இதுதான் வருது. இது வந்து 14 டிவைட் பண்றேன். 1 14s of 14 ரிமைனிங் 5 54 எத்தனை 14 இருக்குன்னா 3 14s of 42 ரிமைனிங் 2 1 127ல 6 7 8 14s are 112. So 130 8 point something 139 meters. சிம்பிளான கொஸ்டின். ஓகே. கொஸ்டின் நம்பர் 17. இப்படிலாம் இல்லை உங்கள் கொஸ்டின். ஓகே. நான் கொஞ்சம் மீட்டர் எல்லாம் சேஞ்ச் பண்ணேன். ஓகே. ஒன்றும் இல்லை. 5/7 into 5 into 180/5. அவ்வளோதான். சரியா? 5 into 180 பாருங்க 900. 900/7 முதல்ல. 900 எத்தனை 7 இருக்கு பாருங்க. 90ல் ஒரு 7 இருக்கு. மிச்சம் எவ்வளோ இருக்கு? 20. 20ல் 2 7s are 14. ரிமைனிங் 60ல் 8 7s are. அப்போ 128 இருக்கணும். either this or this. ஓகேவா? கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் 128 40/7 வரும். சரி, 4/7 வரும். இதுதான் வந்து மிச்சம். ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்? ஒரு 60ஆல் மல்டிப்ளை பண்ணி அது 7ஆல் டிவைட் பண்ணி அது வந்து மினிட்டா கன்வெர்ட் பண்ண போறேன். டிகிரியிலிருந்து மினிட்டா பண்றதுக்கு 60ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. மறுபடியும் என்ன போறேன் 60ஆல் மல்டிப்ளை பண்ணி 7ஆல் டிவைட் பண்ண போறேன். எப்படி 60ஆல் மல்டிப்ளை பண்ணி 0 வந்து நிற்கும்? ஒரே ஒரு ஆன்சர் தான் 0 வந்து நிற்குது. ஆன்சர் திஸ். ஃபுல்லா போறாங்க. 128 நிறுத்திச்சு. அதுக்கப்புறம் இங்கேயும் 34 இங்கேயும் 34 தான். இந்த ஃப்ராக்ஷன் தான் மாறி இருக்கு. அந்த ஃப்ராக்ஷன் எப்படி இருந்தாலும் 0 கண்டெயின் ஆகும். ஒரே ஒரு ஆன்சர் 0. இங்கேயும் 34 அங்கேயும் 34. அதுக்கப்புறம் 0 வந்துடும். ஏன்னா 60ஆல் மல்டிப்ளை பண்ணி செகண்ட்ஸ் போடுவீங்க. 60ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது you have 0. ஓகே. ஏன் இங்கேயும் தான் 0 வருது அப்படின்னா இங்க 128 இல்லையா? சிம்பிள். கொஸ்டின் நம்பர் பாருங்க. 17th கொஸ்டின் ரொம்ப ஈஸி. 18th கொஸ்டின் ஆல்சோ ஈஸி. ஓகே. விச் ஆர் த ஃபாலோயிங் பாசஸ் த்ரூ. இந்த மாதிரி பாசஸ் த்ரூ பண்ணா இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ. இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸுக்கு பதிலாக -2 போடுங்க. ஒய்க்கு பதிலாக +2 போடுங்க. +4 சரி ஒய் 4 தான் இருக்கு இங்கே. சரி ஒய் ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பாருங்க. சாரி சொதப்பிட்டேன். கரெக்டாக தான் சொன்னேன். சாரி எக்ஸுக்கு பதிலாக -2 போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்க. இங்கே -2 +4. ஒய்க்கு பதிலாக 2 போடுங்க. அதாவது 2 is equal to 2 1 பாருங்க. இஸ் ஒர்க் அவுட் ஆகுது. மற்ற எந்த பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எக்ஸுக்கு பதிலாக -4 போட்டிங்கன்னா 5 போட்டிங்கன்னா இது ரெண்டு ஆட் பண்ண -1 வரும். இட்ஸ் ஈக்குவல் டு ஒய் வேல்யூ. இது ஒய் ஈக்குவல் டு நாட் திஸ். இது ஒர்க் அவுட் ஆகாது. இது ஒர்க் அவுட் ஆகாது. இதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. சரியா? சரி இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன் சாய்ஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறது தான். ஓகே. லட்டு 10 செகண்ட் தான் இந்த கொஸ்டின்லாம். கொஸ்டின் 19 வாங்க. வாட் இஸ் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் தி திஸ் ஆர்க் லென்த் ஃபார்முலா θ/360 into 2πr 2 into pi into r. r எவ்வளோ? 5 radius equal to 10 centimeter. 2 into pi வந்து அப்படியே போட்டுங்க. கேன்சல் ஆகிடும். θ equal to 360 divided by 5. இது வந்து டிகிரியில் இருக்கும். ஆஃப் ஜைஸ் ரேடியன்ட்ல இருக்கு. ரேடியன்ட் டிகிரியா மாற்றணும்னா 5/180ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ண வில் ஹாவ் 2 ரேடியன்ட். ரேடியன்ட்னா ஸ்மால் சி மேலே போட்டால் முடிஞ்சிச்சு. ஆன்சர் இஸ் 2. ஸோ θ கண்டுபிடிச்சிட்டு ரேடியன்ட்டாக மாற்றுங்க. ஹவு? ஜஸ்ட் மல்டிப்ளை 5/180. நெக்ஸ்ட் tan ஸ்கொயர் θ equal to this. ஓகே. இப்போ tan θ என்ன வரும்? tan 90 minus θ a equal to √3. இது எப்போ √3 வரும்? இது tan 90 minus இது cot a. cot a equal to √3. cot எப்போ √3 வரும்னா a equal to 30 டிகிரியில் தான் √3 வரும். a is 30னா cos 30 எவ்வளோ? √3/2. sin 30 எவ்வளோ? 1/2. அதே மாதிரி √3/2 + 1/2. ஸோ LCM is 2. காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா மேலே √3 - 1 கீழே √3 + 1. மேலே எங்கேயும் ரேஷனலைஸ் பண்ணிங்கன்னா √3 - 1ஆல் மேலே எங்கேயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா
கீழே வந்து a plus b a minus b ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 வரும். √3 + 1 √3 - 1 2 வரும். மேலே √3 - 1 ஹோல் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 3 + 1 - 2 √3 வரும். ரைட், a minus b ஹோல் ஸ்கொயர். ஸோ இது பண்ணீங்கன்னா 4 - 2 √3 அப்போ 2 கேன்சல் பண்ணீங்கன்னா 2 - √3 which is equal to this. ஓகே, பாருங்க 20th கொஸ்டின், 18th கொஸ்டின், 9th எல்லாரும் டெட் ஈஸி. இப்போ நீங்கள் வந்து முன்ன சொன்ன மாதிரி வந்து அந்த 8th 9th கொஸ்டின் லாக் ஆகிருந்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன் எல்லா கொஸ்டின் பார்க்கணும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 21. x equal to √7. ஸோ எக்ஸுக்கு பதிலாக √7 போட்டிங்கன்னா 1/√7. சரியா, கிராஸ் மல்டிபிள் பண்ணா √7 √7 7 7 + 1 is 8 8/√7. இப்போ மேலே √7ஆல மல்டிபிள் பண்ணுங்க, கீழே என்ன வரும் 7 8/√7. இப்படியே இருக்கலாமே அப்படின்னா ஆப்ஷன் அந்த மாதிரியே ரியாக்ட் பண்ண முடியும். ஆன்சர் செகண்ட். ஓகே, 2 triangles are in the ratio 3:5. What is the perimeter ratio? Perimeter ratio அதுதான் இருக்கும், சிமிலர் ட்ரையாங்கிள் அதுதான். ஆன்சர் 3:5. பெரிமீட்டர் ரேஷியோ, சைடு ரேஷியோ, இன்ரேடியஸ் ரேஷியோ, ஹைட் ரேஷியோ, சர்க்கம்ஃபரன்ஸ் ரேடியஸ் ரேஷியோ, ஆல்டிடியூட் ரேஷியோ, அப்புறம் அந்த ஆங்குலர் பைசெக்டர் ரேஷியோ, இவ்வளோ ரேஷியோ சொன்னல எல்லாம் சேமாக தான் இருக்கும். சரியா, இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏரியா ரேஷியோ கேட்டால் மட்டும் அப்படியே இதை ஸ்கொயர் பண்ணுங்க, 9:25 அதுவும் கொடுத்துருப்பாங்க. பெரிமீட்டர் ரேஷியோ அதே தான் இருக்குது. ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். பட் அகைன் இதுவும் ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான், இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. கொஸ்டின் நம்பர் திஸ். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் என்ன பண்ணுங்க, முதல்ல √x கண்டுபிடிங்க. √x = மேலே ரேஷனலைஸ் பண்ணீங்கன்னா மேலே √2 + √3 மேலே 2 + √3 மல்டிபிள் பண்ணால் மேலே 2 + √3 ஹோல் ஸ்கொயர் வரும்போது கீழே 2 + √3 × 2 - √3 தட் இஸ் 2² - √3² that is 4 - 3 is 1. கீழே முடிஞ்சு போச்சு. மேலே மட்டும் பார்த்தா போதும். 2 + √3 ஸ்கொயர் பண்ணால் 4 + 3 + 2 × 2 4 √3. இது வந்து 7 + 4 √3 √x. x கண்டுபிடிங்கன்னா இதுவே பெரிய நம்பர் ஆகுமே. கொஸ்டின் ராங். கொஸ்டின் ராங். இந்த கொஸ்டின் வந்து x² இருக்கும். கொஸ்டினை மாற்றிக்குங்க, நான் வேணா மாற்றிடுறேங்க. x² இருக்கும். x² = 7 + 4. x என்ன வரும் அப்படின்னா √7 + 4 √3 வரும். √4 2 + √3. 2 + √3 அண்டர் ரூட் தான் வந்து 7 + 4 √3. இப்போ x² என்ன 7 + 4 √3. x என்ன 2 + √3 -9. இதெல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வந்தது? 2 + 7 வந்து 6. 7 + 2 வந்து 9. 9 - 9 கேன்சல். 5 √3 தான் ஆன்சர். ஆன்சர் 5 √3. எப்போ இது x² இருந்தா, சாரி இது நான் √x மாத்திக்கங்க, x². அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு வரும். ஓகே, போடலாம் √x போடலாம், பட் இன்னும் காம்ப்ளிகேட்னா பெருசா இருக்கும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 24. The angle of cyclic quadrilateral are in the ratio 1:2:3:4. Measure the smallest angle. சைக்கிளிக் வெறும் குவாட்ரிலேட்டர்னாவே போதுமே. this எவ்வளோ ஆச்சு? 10x. 10x = 360. x = 36. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 36, செகண்ட் வந்து 72, தேர்ட் வந்து 3 × 3 108, அது 144. சிம்பிள். இதில் எது ஹையஸ்ட் ஸ்மாலஸ்ட்ங்கிறான், ஆன்சர் ஏ. இதுக்கும் சைக்கிள் குவாட்ரிலேட்டர் சம்மந்தமே கிடையாது. வெறும் குவாட்ரிலேட்டர்னாவும் ஆன்சர் தான். சைக்கிள் குவாட்ரிலேட்டர்னா என்னன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. அதான் சைக்கிள் குவாட்ரிலேட்டர். இந்த ஆங்கிள் ஆட் பண்ணால் 180. ஸோ வாட் இஸ் தி நெசசிட்டி ஆஃப் திஸ்? இதெல்லாம் உங்களுடைய என்ன சொல்ல, உங்களுடைய மைண்ட் டைவர்ட் பண்றது. சைக்கிள் குவாட்ரிலேட்டர் வெறும் குவாட்ரிலேட்டர்னாவே சம் ஆஃப் தி ஆங்கிள் இஸ் 360 அப்படி போட்ட ஆன்சர் வந்துடும். சீக்கன் ஏ இஸ் டேக்கன் பை 5. வாட் இஸ் தி ஃபைனல்? ரொம்ப சிம்பிள். 5 12 13. ஓகே, 5ங்கிறது ஆப்போசிட் சைடில் அட்ஜசன்ட் சைடு. ஏன்னா சீக்கன்னா அட்ஜசன்ட், இது ஹைபோட்டனியூஸ், இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். ஓகே, சைன் ஏங்கிறது அட்ஜசன்ட், சாரி ஆப்போசிட் டிவைட் பை ஹைபோட்டனியூஸ். ஆன்சர் 12/13. ஓகே, பிதாகரஸ் ப்ராடக்ட்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே,
இந்த பாருங்க கொஸ்டின் நம்பர் 25, 24, 23, 23 ஈஸி தான். 23, 22, 21, even 20, 19, 18, 17, ஆல்மோஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் நான் சொல்ல முடியும். 10 கொஸ்டின் டெட் ஈஸி. ஆனா 8th 9th கொஸ்டின்ல உங்களை ட்ராப் மாதிரி குழி தோண்டி வச்சுட்டு உழுதுட்டீங்க அப்படின்னா பின்னாடி இந்த 10 கொஸ்டின் பார்க்காம வந்துடுங்க. ஸோ கேர்ஃபுல். ஒரு கொஸ்டினை போட முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் முன்னெல்லாம் 20 செகண்ட்ல டிசைட் பண்ண சொல்லுவேன் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்பெல்லாம் அந்த கதையெல்லாம் கிடையாது. ஓகே, 5 செகண்ட்ல டிசைட் பண்ணுங்க. 5 செகண்ட்ல போடணும்னா கண்டினியூ பண்ணுங்க. போட்டிங்கன்னா ஆன்சர் வரணும். எவ்வளோ 30 செகண்ட்ல வரணும். முடியல அப்படின்னா தயவுசெய்து உங்க ஈகோலாம் தள்ளி வச்சுட்டு 5 செகண்ட்லேயே ஸ்கிப் பண்ணிட்டு பின்னாடிலாம் ஈஸி கொஸ்டின்லாம் மாட்டோம் பார்த்துக்குங்க. 10 மினிட்ஸ் தான் உங்கள் டார்கெட். 10 மினிட்ஸில் உங்களுடைய பேசிக் லெவலை, அதாவது 15 கொஸ்டினை அடிச்சிடணும். அதுக்கப்புறம் மிச்சம் வர 5 மினிட்ஸில் இப்போ இருந்தே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வில் மீட் டுமாரோ. தேங்க்யூ, பை.